விஜய் கைதுக்கு நாள் குறிச்சாச்சு. எப்போது தெரியுமா? கரூர் நெரிசல் மரணங்கள் நடைபெற்ற நேரத்துல விஜய் கரூர்ல இருந்தாரு. இங்கே இருந்தா கைது செய்யறதுக்கு வாய்ப்புண்டுன்னு அவருக்கு சொல்லப்பட்டதால அவசரமா சென்னைக்கு கிளம்பினாரு. 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிற நிலையில போலீஸ் போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல விஜய் பேரு சேர்க்கப்படல. ஆனா மற்றும் பலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல விஜயும் அடக்கம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட ஆயுத பூஜை கொண்டாட்டத்துக்கு தடை வரக்கூடாதுங்கிறதால விஜயை இத்தனை நாளும் கைது செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவா களமிறங்கியிருக்கிற நிலையில விஜயை ஏன் கைது செய்யலன்னு திருமாவளவன் வெளிப்படையா கேட்டிருக்காரு. திமுக இந்த விஷயத்துல நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலுக்கு காத்திருப்பதாக சொல்லப்படுது. கரூர் நெரிசல் மரணங்கள் குறித்து பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்று 7 பொதுநல மனு விசாரணைக்கு எடுக்கப்படுது. நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் முன்ஜாமீன் மனு மீது விசாரணை நடைபெறுது. இந்த நேரத்தில் கரூர் பரப்புரையில நீதிமன்ற உத்தரவுகள் நெறிமுறைகள் அனைத்தையும் தவேகே பின்பற்றியதா அப்படின்ற கேள்வி எழுப்பப்படும். இதற்கு தவேகே கூறும் பதில்களின் அடிப்படையில தான் விஜய் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரியுது. அடுத்த வாரம் கண்டிப்பா விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவாருன்னு, விஜய் வராத பட்சத்துல கைது நடவடிக்கை இருக்கும்னு உறுதிப்பட சொல்றாங்க.